ஒவ்வொரு நாளும் முடிகிறதுக்குள்ளாடி அப்பா கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு கஷ்டமான வேலையும் பாத்துடலாம். அந்த பசியோட வேலை பாக்குற விஷயம் இருக்கு பாருங்க, அப்பா அதெல்லாம் முடியாது. நான் இப்பதான் காய்கறி வெட்ட ஆரம்பிக்கிறேன். அங்க ஒருத்தன் பாருங்க, தின்னு முடிச்சு பாத்திரத்தை கழுவுக்கு எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நைட்டு எங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் காமிச்சிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தாங்க இப்போ தாங்க வேலை முடிஞ்சு அதை கிளம்பிட்டு இருக்கிறோம். வேலை கொஞ்சம் சடவுன் வேலை, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை ஆனதுனால நைட்டு 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் ஆகும் வேலை முடிகிறதுக்கு. எங்கடா யூனிஃபார்மை காணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடவுன் வேலை அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரி தாங்க, வியர்த்து ஃபுல்லாக நனைஞ்சிரும். ஒரு நாளைக்கு 3-4 வாட்டியாச்சும் இந்த மாதிரி பிழிஞ்சு காய போட்டு தான் வேலைக்கு போவோம். மணி 8 ஆயிடுச்சு. இப்போ தான் அந்த வேலை முடிஞ்சு கிளம்பி போயிட்டுருக்குறோம். மண்டைக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கும். பசி ஒரு பக்கம் இருக்கும். போய் இப்போ இந்த டயர்டில் தூங்கிடலாமா இல்லை போயிட்டு சமைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கோம். நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்து எங்கள் ஹாஸ்டல் வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருங்க. 8:30 மணி ஆயிடுச்சு. எங்கள் ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. இனிதாங்க பெரிய சவாலே இருக்கு. 12 மணி நேரம் வேலை கூட பார்த்துடலாம். இனிமேல் சமைக்கணும். பசி எந்த அளவுக்கு இருக்குன்னா உச்சத்தில் இருக்கு. இந்த பசியோட இனி சமைக்கணும். அதுதான் இந்த உலகத்திலே கொடுமையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னதான் வேலை கஷ்டமா இருந்தாலும் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு கஷ்டமான வேலையும் பார்த்துடலாம். அந்த பசியோட வேலை பார்க்குற விஷயம் இருக்கு பாருங்க, அப்பா அதெல்லாம் முடியாது. சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு என்ன வேலை வேணா சொல்லுங்கடா செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் ஓடிட்டு இருக்கோம். அது என்னன்னு தெரியல, அந்த பசியை மட்டும் தாங்கவே முடியலைங்க. பசி வந்துச்சுன்னா கூடவே சேர்ந்து கோவம் வந்துடும். அதுவும் உச்சத்து வந்துடும். எனக்கு மட்டும்தான் இப்படி வருமா இல்லை வேற யாருக்காச்சும் இந்த மாதிரி கோவம் வருமா என்னன்னு தெரியல. பசியில் இருக்கும்போது, அவ்வளோ பசி இருக்கும்போது யாராச்சும் லைட்டாக ஏதாவது சொன்னா கூட அவ்வளோ பொத்துக்கிட்டு வருது கோவம். அவங்க மைண்ட்ல எப்படி தெரியுமா தோணும், நான் என்ன சொன்னேன் நீ இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்னு. ஆனால் புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதுக்கான ரீசன். யார்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல, இல்லை எனக்கு பசியில் இருக்கு அதனால தான் எனக்கு இப்படி கோவம் வருதுன்னு அவங்க பைத்தியக்காரனா அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு மேலே தான் கடையில் போயிட்டு சாமான் வாங்கணும். எங்கள் ஹாஸ்டலில் வந்து மளிகை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஹோட்டல் இருக்குங்க. இதை பார்க்கும்போதே இங்கேயே ஏதாவது வாங்கி தின்னுட்டு இப்படியே ரூமுக்கு திரும்ப போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரி தாங்க மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா சாப்பாடும் இங்கே ரெடியாக தான் எப்போவுமே இருக்கும். இப்போ நைட்டு சாப்பிடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நைட்டு சமைச்சா தான் எனக்கு நாளைக்கு மத்தியான சாப்பாடு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அங்கே எதுவுமே சாப்பாடு எதுவுமே நம்ம வாங்கி சாப்பிட முடியாது. சப்போஸ் சாப்பாடு மறந்து போனாலோ இல்லை சாப்பாடு கெட்டு போனாலோ வேறு வழியே இல்லை, நம்ம கூட இருக்கிற யாராச்சும் சாப்பாடை ஷேர் பண்ணி அப்படி சாப்பிட்டா தான். என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் என்ன தான் டயர்டாக இருந்தாலும் வாயை திறந்து எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, யாராச்சும் சமைச்சு கொடுங்க இல்லை யாராச்சும் குழம்பு கொடுங்கன்னு கேட்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் சமைச்சிருவோம். ஏன்னா அடுத்த நாள் சாப்பிடணும், அடுத்த நாள் மத்தியானத்துக்கு குழம்பு எடுத்துகிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்துக்காக அப்படி நான் தேடி வந்தது. எங்களுக்காக கடவுள் படைச்ச என்ன ஐட்டம்னு தெரியல, இதுக்கு பேர் சிக்கன் ரோல்னு சொல்லுவோம், சாசேஜ்னு சொல்லுவோம். அவசரத்துக்கு நாங்கள் செய்கிற ஒரு ஐட்டம் இது. சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இன்னைக்கு அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். இன்னும் சில நாளெல்லாம் 10 மணி வரைக்கும் ஆகும். என்னதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அடுத்த நாள் இப்போ இந்த சூப்பர் செட்டை சண்டைக்கு போகிறது, ஏன் எனக்கு ஓவர் டைம் கொடுக்கல அப்படின்னு. வேலையெல்லாம் கஷ்டப்பட்டா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பார்த்துருவோம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன பசி தான் எனக்கு பெரிய பிரச்சனையே. அதுக்கு தான் ஏதாச்சும் பண்ணணும். ரூமுக்கு வந்த உடனே வந்து வேலை ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு வாஷிங் மிஷினில் ஆன் பண்ணி விட்டுருவோம். 2 மணி நேரம் கண்டினியூ வேலை பார்த்தது வந்துட்டு கை காலையெல்லாம் கழுவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா குளிச்சுட்டு சமைக்கிறதெல்லாம் ரொம்ப டயர்டாயிரும். அதனால் சமைச்சு முடிச்சுட்டு அப்புறமா தான் குளிக்க போவோம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் திங்கிறதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேடுவோம். நார்மலாக அந்த டப்பாவில் வேர்க்கடலை இல்லை ஊரில் இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் போட்டு வச்சுருப்போம். நான் இப்போ தான் காய்கறி வெட்ட ஆரம்பிக்கிறேன். அங்கே ஒருத்தன் பாருங்க, தின்னு முடிச்சு பாத்திரத்தை கழுவுக்கு எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். 5 மணி வேலைக்காரன், நாங்கள் எல்லாம் 7 மணி, நாங்கள் விஐபி 8 மணி வேலைக்காரோம். ரூமில் வந்துட்டு பசிச்சோடனே சாப்பிட்றதுக்கு கண்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு இப்போ கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சுட்டு போகிறது. ரூமில் வந்தோடனே கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது. கொஞ்சோண்டு பசி ஆறிடும். சைட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கிளாக் ஓடாது. டைமை ஒரு 100 வாட்டி பார்ப்போம். ஆனால் ரூமுக்கு வந்தால் மட்டும் எப்படி தான் இவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு தெரில. பாருங்கள், இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளாடி பாருங்கள் மணி 9 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து சீக்கிரமாக குழம்பு வச்சிடலாம். கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அவ்வளோ கட் பண்ணால் மட்டும் போதும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை வச்சு ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் ஒரு குழம்பு தாங்க இந்த குழம்பு. வீடியோ எடுக்கிற அந்த மூட்லேயே இருந்ததுனால சாப்பாடு சோறு போட மறந்துட்டேன் பாருங்க. இனிமேல் தான் அரிசியை போடணும். இது போட்டால் எப்படி ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும். ஐயோ என்ன கொடுமை இது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக வைப்போம், அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். சீக்கிரமாக சாப்பாடு ரெடி ஆயிரும். பேலன்ஸ் வயிற்றுக்குள்ளே போய் வந்தால் போதும். நம்ம சமைக்க வரும்போது தான் இந்த அடுப்பு வேற இப்படி பண்ணி பாருங்க. அதுவும் திட்டினாதான் வேலை செய்யுது. அடிச்சான்னு வச்சுக்கா மனுஷன் கொலை பசியில் இருக்கும்போது தான் வேலை காட்டுறது. அப்படி வேகமாக சமையல் வேலை ஆரம்பிச்சாச்சுங்க.
ஆனால் என்ன தான் சீக்கிரமாக சமைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் இருந்தாலும் நான் சமைச்சு முடிச்சுட்டு பார்த்தா எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருதுங்க. அது என்னன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் அந்த காய்கறிகள் வெட்டின அந்த சமையல் ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே காய்கறிகள் வெட்டின பாத்திரங்கள் எல்லாம் இருக்குங்களா, அது எல்லாத்தையுமே அப்போவே க்ளீன் பண்ணி வச்சுருவோம். ஒரு வழியா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா என்னோட சமையல் ரெடி ஆயிடுச்சுங்க. சரியான குழம்பு வச்சாச்சு. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். இது இங்கே சிங்கப்பூரில் தான் எனக்கு தெரிஞ்சு இதை குழம்பு மாதிரி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட ஃபேவரைட் இந்த ஐட்டம். நிறைய பேர் இது சாப்பிடக்கூடாது, இது அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, திங்கிறதெல்லாம் நல்லாவா இருக்குது, எது எதோ திங்கிறோம் வயிற்று பசிக்காக. குழம்ப இறக்கி வச்சுட்டு குளிக்க போயாச்சு. குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளாடி சாப்பாடு ரெடி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டு வந்து பார்த்தா சாப்பாடு ரெடி ஆகலை. என்ன பண்ணுறது, சரி வந்த வரைக்கும் போதும், பேலன்ஸ் வயித்துல போய் வேகட்டும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம் சாப்பாடு. சாப்பாடெல்லாம் வெந்துருச்சு. ஆனால் அந்த தண்ணி கொஞ்சம் கீழே இருக்கும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். முதல்ல வந்து நாளைக்கு மத்தியானம் எடுத்துகிட்டு போக வேண்டிய சாப்பாடு எடுத்து வைப்போம். ஏன்னா அடியில் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. அது பழைய சோறு மாதிரி இப்போ சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆற வச்சுருவோம். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு எடுக்கும்போது அப்படியே கல் மாதிரி ஆயிரும் சாப்பாடு. ஆனால் லைட்டாக ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கவரில் கட்டி ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். ஏன் அப்படின்னா நிறைய நாள் சாப்பாடு கெட்டு போன கதையெல்லாம் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மனசு விருப்பம் இல்லை. வெளியே நிறைய பேர் வெளியே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க, கெட்டு போகாது. ஆனால் சரி, எதுக்கு அங்கே போய் கெட்டு போயிடுச்சுன்னா இன்னொருத்தவங்களோட சாப்பாடை திங்கிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்களும் பசியில் இருப்பாங்க, எதுக்கு அவங்க சாப்பாடை நம்ம வாங்கி சாப்பிடணுமே அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே நைட்டு சாப்பிட உட்காந்தாச்சுங்க. இதுக்கு மேலே வந்து மொத்தமே பசி அடங்கிரும். ஏன்னா வயிறு வந்து செம்ம காண்டாயிரும். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது, நீ எதுவுமே கொடுக்கல, இதுக்கு மேலே நீ என்னத்தை கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். நீங்களே பாருங்கள், ஒரு 12 மணிக்கு சாப்பிட்ருப்போம் மத்தியான சாப்பாடு. இப்போ வந்து மணி 10:45 ஆயிடுச்சு. எத்தனை மணி நேரத்துக்கு அப்புறமா நாங்கள் அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, நைட்டு தூங்கணும், நாளைக்கு காலையில் எந்திரிச்சு திரும்ப வேலைக்கு போகணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக திரும்ப சாப்பிட்ருவோம். ஆனால் பசியெல்லாம் அடங்கி போயிருங்க இந்த டைமுக்கெல்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சமைச்ச பாத்திரங்கள் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கழுவி வச்சுருவோம். ஏன்னா இங்கே எதுவும் வைக்க முடியாது. நிறைய பேர் 12 பேர் ஒரு ரூமில் இருக்கிறதுனால எல்லாருமே அப்படி பாத்திரத்தை போட்டுட்டு போக முடியாது. அப்பப்போ பாத்திரத்தை எல்லாம் க்ளீன் பண்ணி உடனே எடுத்து மாற்றிடுவோம். அந்த இடத்துல எதுவும் வைக்க மாட்டோம். இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மணி வந்து 10:45 ஆகுதுங்க. சீக்கிரமாக சமைச்சிடலான்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வாஷிங் மிஷின் வேறு கம்ப்ளைண்ட்டு, என்னன்னே தெரிலங்க. இந்த துணியை சரியாக புழிஞ்சு வரமாட்டேங்குது, அப்படியே பொத்து பொத்துன்னு வருது. இருக்கிற கஷ்டத்தில் இது வேறு நம்மளை போட்டு பாடாப்படுத்துது, என்னன்னு தெரியல. இதை எடுத்து திரும்ப நம்ம பிழிஞ்சு போடுற மாதிரி உள்ள ஒரு இது கம்ப்ளைண்ட், என்னன்னு தெரியல. சரி பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. அப்புறம் நேற்றைக்கு துவைச்சி வச்ச துணியை எடுத்துகிட்டு இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா காலையில் அவசரமாக வேலையை கிளம்பும்போது இதெல்லாம் எடுத்து இது பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. மணி 11 ஆயிடுச்சு. டயர்டாக தான் இங்கே இருக்குது, தூக்கம் வருது. ஆனால் இப்போ தான் சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே போய் படுத்தோன்னு வச்சுக்கோங்க, சாப்பாடெல்லாம் அப்படியே நெஞ்சிலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால தான் சரி கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டு வரலாம் அப்படின்னு இதை கிளம்பிட்டேன். போகிற வழியிலேயே ஃபோனில் வீடியோ எல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்குள்ளாடி இன்றைக்கி திரும்ப வந்துடுவேன். எப்படியும் 12 மணி ஆயிரும் தூங்குறதுக்கு. ஓகே, டாட்டா, பாய் பாய். நான் அப்படியே நடந்துட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு வரேன். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.